Hi friends, welcome to my channel. இன்னைக்கு Ayala Meen Fry எப்படி பண்ணறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக க்ளீன் பண்ணாத 4 ஐல எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா பெப்பர், பூண்டு, சின்ன வெங்காயம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்ம இதை எப்படி பண்ணறதுன்னு பார்க்கலாம் இப்போ. மீன்லாம் நல்லா கழுகியாச்சு. நீ நம்ம மசாலா பிடிக்கிறதுக்காக சின்னதாக இப்படி வரைஞ்சி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீன்லையும் பண்ணிடலாம். எல்லா மீன்லையும் கட் பண்ணி வச்சாச்சு. நீ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். முதல்ல நம்ம பெப்பரை பொடி பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கும் போது பெப்பர் நல்லா பொடியாது. அதான் முதல்லையே பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். பெப்பரை பொடி பண்ணி எடுத்துட்டோம். அப்புறமா அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பூண்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு. இது ஒன்று 2-3 சுற்றி எடுத்துடலாம். ஒரு சுற்றி எடுத்துட்டோம். நீ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். நீ நம்ம அதை மீனில் பரட்டிக்கலாம். நம்ம இனி மீனில் மசாலா பரட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா மீன்லையும் பரட்டி எடுத்துக்கலாம். எல்லா மீன்லையும் மசாலா பரட்டி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மசாலா எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட டேஸ்டியான Ayala Meen Fry ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.